முடிந்தவரை பெருமான் ஆற்றிய லீலைகள் 63 வரலாறுகளையும் 64 திருவிளையாடல்களையும் படித்து சிந்தித்து உணர்விற்குள்ளே பார்த்து ரசித்து அவைகளை உங்கள் மெய் நினைவாகவும் உயிர் நினைவாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையே வசந்தமாய் ஆனந்தமாய் சிவபோதத்தில் இருப்பதை தானாய் உணர்வீர்கள். ஐயா, பிட்டுக்கு மண் சுமந்ததும் கால் தேய வெறுங்காலோடு நடுநிசியில் சுந்தரர்க்காக தூது போனதும் கரிக்குருவிக்கு உபதேசித்ததும் இது எல்லாம் சத்தியமா கற்பனை இல்லைங்கய்யா, கற்பனை கடந்த சத்தியம்ங்கய்யா. இதெல்லாம் ஏதோ அப்ப மட்டும்தான் நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இன்னமும் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். உங்க வாழ்க்கையிலெல்லாம் கூட நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான்.